நல்ல நாளும் கிழமையுமா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அதுவும் இவரோட சொந்தக்காரங்கன்னு வேற சொல்றீங்க. நீங்களே நல்லபடியா வந்து சடங்கு செஞ்சுட்டு போங்க. அதுதாண்டி அம்மா முறை. இப்ப வச்சு நீ பேசணும்னு கத்துக்கிட்டியே. ஒரு நிமிஷம் இருங்க. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. இவ யாரடி இவ? காக்காயா இருந்தா பறக்கிறப்ப தெரியாதுன்னானா அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. செல்வாக்கே தெரியலையே, இவளுக்கு தெரிஞ்சிருச்சாக்கா? யாரடி நீ? கொஞ்சம் கூட அடக்கமே இல்லாம இருக்க. ஆமா, இது என்னடி ட்ரெஸ் இது? என்னடி வளர்த்திருக்கா மாமாக்காரி? அவ இந்த காலத்து பொண்ணுமா. இந்த காலத்து பொண்ணுனா எப்படி வேணாலும் இருப்பாளா? நான் மட்டும் இந்த வீட்டுல இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு தோலை உரிச்சு உப்பு கண்ட போட்டிருப்பேன். அவளை விடு, நீ நம்ம பொண்ண பாரு, அவ கிடக்குறா. சங்கிலி யாரா இதுங்க? சக்தி மாட்டுவான்னு பார்த்தா இதுங்க வந்து நிக்குதுங்க. அக்கா அதாங்க எனக்கு ஒன்றும் புரியல. எப்படியோ அந்த சக்திக்கு ஏதோ ஒரு லக்கு இருக்கு. இதுங்க வச்சதும் பூஜை தானே வைப்பா, அதை தாங்கிக்க முடியாம அப்ப வெளியே வருவாள. ஏண்டி அம்மா புள்ளத்தாச்சிக்காரி நீ, உன் முகம் ஏன் இப்படி சுண்டி போயிருக்கே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓ சரசு, செல்வா அப்படி போ. ஏய், என் முகத்தை பார்த்து பேசுடி. பாரு. சரசு பாட்டி, என் முகத்தை பார்த்தாலே போதும், யாருக்குதான் சந்தோஷம் வராது? இங்க பாருடி, யாருக்குதான் சந்தோஷம் வராம இருக்கும்? இதோ நிக்கிறாரே, நான் லைட்டா சிரிச்சாலே போதும், உடனே என் பக்கத்துல வந்து நின்னுடுவாரு. எனக்கு 10 பிள்ளைங்கடி, போதுமாங்க? அம்மா சீக்கிரம் நலங்க வைங்கம்மா, எல்லாரும் வைக்கணும். இவ யாரடி அவசரப்படுத்துறவ? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இதுல நீ பெரியவளா இல்ல நான் பெரியவளா? அப்பாடி, இப்படி அதட்ட ஆள் இல்லாம தான் இந்த வீடே கட்டுப்பாடு இல்லாம போயிடுச்சு. அப்புறம் அத்தாச்சி, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் இப்ப சொல்லு, வந்த உடனே வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டியா நீ? மன்னிச்சிருங்க, எனக்கு டக்குன்னு அடையாளம் தெரியல, அதான். இப்படியே அடையாளம் தெரியாம இருந்தா குடும்பம் உருப்புட்டுரும். மன்னிச்சு. வாங்க. ஏங்க, இத உள்ள கையில கொடுங்க. கொடுங்க கொடுங்க. என்னவா வெச்சுக்க, வச்சுக்கம்மா. நல்லா இருக்கணும். ஏண்டி அம்மா புள்ளத்தாச்சி, நீ இப்படி கண் கலங்கலாமா? சிரிச்சுக்கிட்டே இருமா, அப்பதான் உன் வீட்டுக்காரு
உன் மேல பிரியமா இருப்பாரு. என்னங்க, நான் சொல்றது சரிதானே? சரசு சிரிச்சா வீடு தாங்காது. போங்க. ஏய் சரசு, சரசு, அட நில்லு, இங்க வர இரு. சரசு, ஏய் சரசு, அட நில்லு, அட நில்லுன்ற. வயசான காலத்துல இப்படி ஓட விடுற. ஏய் வாடா. அடே நில்றி. ஏய் நல்ல வேளை, யாரும் கண்டுபிடிக்கல. சரண்யா நீ ஆசைப்பட்ட மாதிரி செஞ்சாச்சு. வெற்றி, நான் வரும்போது பின்வாசல் வழி திறந்து வச்சுட்டு வந்தேன். நீ முதல்ல போ. என்ன எங்கன்னு கேட்டாங்கன்னா நீ ஏதாவது சொல்லி சமாளிச்சிரு. நான் வாஷ்ரூம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போ. சரி சரி, போ 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 போ. இப்ப அடுத்து அண்ணி தாமா கொடுக்கணும். அண்ணினா அது இனிமே நான் தானே. அப்போ இப்ப நான் தானே கொடுக்கணும். கொடுக்கலாம், குடுமா. சரி. பூஜா நில்லு. பூஜா, என்னடா சக்தி நிப்பாட்டுவான்னு பார்த்தா இந்த பொம்பளை வந்து நிப்பாட்டுறாங்க. எல்லாம் தலை எழுத்து. என்னாச்சத்த? ஒரு நிமிஷம் இரு பூஜா. ஆமா, வெற்றியும் சக்தியும் எங்க? தெரியலத்த. சக்தி எங்கன்னு சொல்லல. வெற்றி மாடியில தான் இருக்குன்னு சொன்னான். முதல்ல அவனை போய் கூட்டிட்டு வா. என்னாச்சு ரங்கநாயகி? பூஜா, இப்பவே நீ போய் அவங்கள கூட்டிட்டு வான்னு சொன்னேன். சரிங்க த, நான் போய் கூப்பிட்டு வரேன். சாரி, எல்லாருக்கும் சாரி. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எங்கடா போயிருந்த? என்னம்மா நீங்க? தங்கச்சிக்கு தீர்த்த சடங்கு gift தர வேணாமா? நேத்தே வாங்கிட்டேன். எங்க வச்சனே தெரியலமா. அதான் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர லேட் ஆயிடுச்சு. இந்தா. என்னண்ணா இது? பிரிச்சு பாரு. சூப்பர்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இன்னைக்கு என்ன அசர வச்சிட்டியே. ஆமா, சக்தி எங்க? யாருக்கு தெரியும்? காலையில என் முகத்துல முடிச்ச அவ்வளவுதான்னு சொன்னேன். அதுக்குள்ள கோச்சுக்கிட்டு எங்கேயாவது போயிருப்பான்னு நினைக்கிறேன். வாய திறக்கல, வந்துட்டா. வா சக்தி. வரட்டுமா? இவ வந்தாதான் எனக்கு சந்தோஷம். நான் முறை செய்யறதை இவ பார்க்க வேண்டாமா? சக்தி, உன் கண்ணு முன்னாடியே நான் இப்ப சரண்யாக்கு முறை செய்ய போறேன். உன் கண்ணை திறந்து பாத்துக்கும். நில்லு பூஜா. இப்ப என்னத்த? நான் சொன்னது மறந்துடுச்சா? வெற்றி, எங்க அந்த சகுந்தலா? அம்மா, முதல்ல இந்த ஃபங்க்ஷன்லாம் நடக்கட்டுமா? அவங்க கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. என்னடா சொல்ற? தீர்த்த சடங்கு நம்ம வீட்ல இவ்வளவு சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா சரண்யாவோட புருஷன்ல, இவளோட மாமியார் வரேன்னு சொன்னவங்களும் வரல. அப்புறம் எதுக்குடா இந்த ஃபங்க்ஷன்? இங்க பாரு வெற்றி,
சகுந்தலா வந்தாதான் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்னு நான் உன்கிட்ட தெளிவா சொன்னனா இல்லையா? சகுந்தலா வராம இந்த ஃபங்க்ஷன் நடக்காதுடா. அம்மா அவங்க வரப்ப வரட்டுமா, நாம சடங்குக்கு தேவையானதெல்லாம் இப்ப செஞ்சிருவோம். என்னடா நீயா பேசுறியா இல்ல வேற யாராவது சொல்லி கொடுத்து பேசுறியா? அத்தை, வெற்றிலாம் இப்ப சக்தி பேச்ச கேக்குறது இல்ல அத்தை, நீங்க நம்பலாம். வெற்றி, நீ போய் கூப்பிட்டப்ப சகுந்தலா வரேன்னு சொன்னான்னு நீ தானே சொன்ன. இப்ப ஏன் வரல? சொல்லுடா. அம்மா இப்ப அவங்கள கூப்பிட்டு வர வைக்கிறோம். முதல்ல அவங்கள இங்க வர சொல்லு, அப்புறம் இந்த தீர்த்த சடங்கு நடந்தா போதும். சரண்யா நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாதம்மா, நான் இப்பவே உங்க மாமியாருக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன். சரியா? அண்ணே, எனக்கு என்ன டென்ஷன், மெல்ல நடக்கட்டும். இப்ப என்ன அவசரம்? பூஜை தானே முறை செய்யணும், மெல்ல செய்யட்டும். என்ன விஷயம்? சரண்யாக்கு இன்னைக்கு தீர்த்த சடங்கு. அதுக்கு நீங்க வரேன்னு சொன்னீங்க. என்ன விளையாடுறியா? நான் எப்ப வரேன்னு சொன்னேன்? ஏண்டா, நீ கூப்பிடும் போதே நான் தெளிவா சொல்லிட்டேன்ல நான் வர மாட்டேன்னு. மறுபடியும் அதே கேக்குற? ஒருவேளை உங்க அம்மாவே நேர்ல வந்து கூப்பிட்டா நான் கொஞ்சம் யோசிக்கலாம் நினைச்சேன். ஆனா உங்க அம்மா என்னைக்கு என்ன மதிச்சா? ஒரு போன் கூட பண்ணல. அப்புறம் நான் எதுக்கு வரணும்? அப்படி ஒண்ணு நான் மானம் கெட்டு போகல, தெரிஞ்சுக்கோ. வேடா போன. என்ன சொன்னா? அம்மா இதோ கிளம்பி வரேன்னு சொன்னாங்க. டேய், நான் உன் அம்மாடா. அவ என்ன சொன்னாலும் அதை மட்டும் சொல்லு. நீங்க கூப்பிடாததுனால வர முடியாதுன்னு சொன்னாங்க. அதான் நீயே நேர்ல போய் கூப்பிட்டல்ல, இன்னும் என்ன அவளுக்கு? நான் வேற தனியா அவளை வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கணுமா? ரங்கநாயகி, நாம வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கத்தான் செய்யணும். ஏன்னா அவங்க நமக்கு சம்பந்திமா. அதெல்லாம் அவ சம்பந்தியா நடந்துகிட்டப்ப, இப்ப கிடையாது. அம்மா சரண்யாவுக்காக கொஞ்சம் யோசிங்கம்மா. சரண்யாக்காக யோசிச்சுதாண்டா நான் இந்த ஃபங்க்ஷனுக்கே சரின்னு சொன்னேன். அதுக்காக என்னோட தன்மானத்தை எல்லாம் என்னால விட்டு கொடுக்க முடியாது. சகுந்தலா வந்தா சொல்லு, ஏன் முன்னாடி சரண்யாவுக்கு பூஜா தீர்த்த சடங்கு செஞ்சு வைப்பா. இல்லன்னா நீங்களே பண்ணிக்கோங்க, என்ன கூப்பிடாதீங்க. அம்மா என்னம்மா? அத்தை, சரண்யா, இந்த ஃபங்க்ஷன் நிச்சயமா நடக்குமா? சரியா? உன் மாமியாரை நான் எப்படியாவது கூட்டிட்டு வந்துடுறேன். ஆஹா, வெற்றி போயிட்டான். நம்ம பின்வாசல் வழியா போய் வெற்றிக்கிட்ட பேசி சகுந்தலம்மாவை கூட்டிட்டு வந்துருவோம். சங்கிலி, என்ன நடக்குதுன்னே புரியலக்கா. வெயிட் பண்ணுடா, பாப்போம். ஏய், இதுக்கு தாண்டி சொன்னேன் அம்மாட்ட சொல்லிடலான்னு. இப்ப பாரு, ஏன்டி இப்படி பண்ற? நீ ஏதாவது பண்ணி என்ன பிரச்சனையில மாட்டி விட்டுற. குடும்பம்னா அப்படிதான் முன்ன பின்ன இருக்கும். நீ டென்ஷன் ஆகாத. முதல்ல சகுந்தலம்மா கிட்ட பேசலாம். நான் கூட்டிட்டு வரேன் அவங்கள. இந்தா வண்டி எடு, வா ப்ளீஸ். இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க? நான் தான் சடங்குக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? அம்மா, பிறக்க போறது என்னோட குழந்தைமா.
அந்த ஃபங்க்ஷன் கூட வர மாட்டீங்களா? வரமாட்டேன்டா. யார் சொன்னாலும் நான் வரமாட்டேன். அம்மா, சரண்யா அங்க ஆசையா காத்துக்கிட்டு இருக்காம்மா. நீங்க வந்தா அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நான் அங்க வந்துட்டா மட்டும் உங்க அம்மா எங்களை மதிப்பாளா? இல்லல்ல. இல்ல நீதான் என்ன மதிக்க போறியா? வீடு தேடி வந்து ரவுடித்தனம் பண்ண வந்தானே நீ. இப்ப என்ன வா வாங்குற? அம்மா, நடக்க போற விஷயத்த மட்டும் பாருங்க. எங்களுக்காக வாங்கம்மா. யாருக்காகவும் வர முடியாது. அப்படி என்னதாம என் மேல உங்களுக்கு கோவம்? சொல்லுங்கம்மா. அதுக்கு சரண்யா என்னம்மா பண்ணா? சரண்யா ஒண்ணும் பண்ணல. ஆனா உங்க அம்மா என்னெல்லாம் ஆட்டம் ஆடலாம். என் பையனும் உன் தங்கச்சியும் எத்தனை நாள் வாழாம இருந்தாங்க. அப்போ என் பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண பார்த்தப்போ உங்க அம்மா செய்ய விட்டாளா? ஊரை கூட்டி அவமானப்படுத்துவேன் தானே சொன்னா. இப்போ உங்க வீட்ல என்ன நடக்குது? அடுத்த வாரம் உனக்கும் பூஜாவுக்கும் கல்யாணம் தானே? என்னடா எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? எல்லாம் எனக்கு தெரியும். ஏண்டா என் பையனுக்கு 2வது கல்யாணம் பண்ணா அது தப்பு. ஆனா சக்தி இருக்கும்போது உனக்கு 2வது கல்யாணம் தேவைப்படுதா? அம்மா, இதுவும் அதுவும் ஒண்ணு இல்லம்மா. அது எப்படி ஒண்ணு இல்லாம போயிடும்? ரெண்டும் ஒண்ணுதான். என்னைக்கு நீ இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க உன் அம்மா சம்மதம் சொல்லிட்டாளோ, அதுக்கப்புறம் நீதி நேர்மைன்னு பேச உங்க குடும்பத்துக்கே அருகதை கிடையாது. அது மட்டும் இல்ல, உன் தங்கச்சி அத்து விட்டுட்டு சீக்கிரமே என் பையனுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ண போற. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. அம்மா, நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேம்மா. எனக்கும் சக்திக்கும் தவிர இந்த உண்மை வேற யாருக்கும் தெரியாது. கேளு. ஆனா நீங்க எனக்கு வாக்கு தரணும். நான் சொல்றத நீங்க உண்மை நினைச்சீங்கன்னா இந்த தீர்த்த சடங்குக்கு நீங்க நிச்சயமா வரணும். ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். கொடுப்பீங்களா? நீ முதல்ல விஷயத்த சொல்லுடா. இல்ல, நீங்க முதல்ல சத்தியம் பண்ணுங்க. தீர்த்த சடங்குக்கு வருவீங்களா? வருவேண்டா. நீ சொல்றதுல மட்டும் உண்மை இருந்துச்சுன்னா நான் வருவேன். வாக்கு மாற மாட்டீங்கல்ல? என்ன உன் அம்மா மாதிரி நினைச்சுக்கிட்டியா? நான் சொன்னது சொன்னதுதான். நீ முதல்ல சொல்லு. புரியுது வெற்றி. பரவாயில்ல, சொல்லு. அம்மா, எனக்கும் பூஜாவுக்கும் அடுத்த வாரம் நடக்க போற கல்யாணம் இது எல்லாமே டிராமா. எதுவுமே உண்மை கிடையாது. கை கூடுறா. பாத்தியா? ஆமாம்மா, என்னைக்கும் நாங்க அப்படி பண்ண மாட்டோம். இந்த கல்யாணம் பூஜாவை அந்த வீட்ல இருந்து துரத்துறதுக்காக நாங்க போட்ட பிளான் அது. நிச்சயமா வெற்றி பூஜா கழுத்துல தாலி கட்ட மாட்டான். நான் சொன்னல, என் பேச்சு கேட்டியா நீ? இப்ப என்ன சொன்னா பாரு. இல்லையே, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. என் அம்மா மேல சத்தியமா சொல்றேன், இதெல்லாம் நிஜம்தான். தயவு செஞ்சு நம்புங்க. இப்ப கூட சரண்யாவுக்கு நானும் சக்தியும் தான் முதல்ல தீர்த்தம் கொடுத்தோம். இது பூஜாவுக்கும் அம்மாவுக்குமே தெரியாதுங்க. நாங்க இப்ப வரைக்கும் நல்ல ஒற்றுமையா தான் இருக்கோம். அம்மா, அதான் வெற்றியும் சக்தியும் இவ்வளவு தூரம் சொல்றாங்களாம்மா. நடக்க போற கல்யாண டிராமான்னு உனக்கு தான் இப்ப தெரிஞ்சு போச்சுல, இன்னும் என்ன?
இவ்வளவு தூரம் வந்து சொல்றதுனால நான் வரேன். ரொம்ப நன்றி. நானும் அசோக்கும் ஃபங்க்ஷனுக்கு போறோம். அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம்.